பல்லவர் கால கட்டிடக்கலையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு இது தெரியலை. பல்லவர் காலத்தில் உண்டான சிற்பமா, பல்லவர் கால கட்டிடக்கலையா அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. நான் இப்போ தான் மலேசியாவே நானும் உங்களை மாதிரி புதுசு தான். இதில் கூட நீங்கள் பழசெல்லாம் இருக்கலாம். இப்போ சாந்தியெல்லாம் பழசாக இருக்கலாம். அவன் 3-4 முறை வந்திருக்கலாம். நான் புதுசு தான். பெரும்பாலும் நான் திருக்கோயிலில் வந்து என்னுடைய உள்ளத்துக்குள்ளே தான் நான் பார்க்கறதுக்கு விரும்புவேன். திருக்கோயில் வெளியே எங்கேயோ இருக்கிற மாதிரி எனக்கு சிறு வயதுலேருந்தே இறைவன் உணர்த்தலை. நான் வந்து திருக்கோயில் என் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் திருக்கோயில் வந்து எனக்கு இருந்தது. சபரிமலை கோயிலுக்கு நம்ம தெருவில் அந்த காலத்தில் நிறையா போடுவாங்க. இப்போ மாதிரி அது ஒரு ஃபேஷனாக இருக்கிறதில்ல. வயதான ஒரு அம்மா ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய மடப்பள்ளியிலேருந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வேளை சாப்பாடு தான் செஞ்சு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ரொம்ப நெறியானவங்க வெறுமன சாதம் வெண்பொங்கல் செஞ்சு, வெண்பொங்கலில் சுத்தெண்ணெய் செஞ்சு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுப்பாங்க. இன்னும் நியமமான ஆட்கள் அதுக்கு கொஞ்சம் வெல்லத்தை தான் தொட்டுக்குவாங்க. சுத்தெண்ணத்துக்கு தொட்டுக்க துவையல் கேட்க மாட்டாங்க, வெள்ளஞ்சம். அது ஒரு காலம். இப்போ நம்ம அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது, சொல்கிறேன். அப்படி நேரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம வீடு கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கிறதுனால இங்கே வச்சு நாம் வந்து கொஞ்சம் பஜனை பண்ணுறதுக்கு எல்லோரும் வருவாங்க, போவாங்க. அவங்க ரொம்ப உச்ச ஸ்டைலில் அதை சொல்லுவாங்க. 18ஆம் படி கருப்புக்கு ஐயப்பன் சரணம் ஐயப்பா, சரணமை 1ஆம் படியே அப்படி ரொம்ப பெரிதாக சொல்லுவாங்க. எனக்கு அவங்க சொல்லும் போதெல்லாம் மேனி சிலிருக்கும். ஒரு 30 வயசுக்கு உட்பட வயசு இருக்கும் எனக்கு. ரொம்ப அடிக்கடி மேனிசில் இருக்கும். ஏன்னா அந்த பஜனை அவங்க அடிக்கடி பண்ணுறதுனால அந்த இடத்துக்கு வந்து பண்ண எனக்கு ரொம்ப மேனிசில் இருக்கும். ஆனால் ஒன்றும் வெளியெல்லாம் சொல்லிக்க மாட்டேன். நான் வந்து எனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறாங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை. அதனால் நான் வந்து இறைவா ஒன்று அந்த கோயிலில் வந்து பார்க்குறேன், இந்த கோயிலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதில்லை. பட் சபரி வாசம் செய்த இடம் அது சபரிமலை. சபரியோட வரலாறு என்ன அப்படின்னு காது கேட்குதா குழந்தைங்கள நான் பேசுகிறது கேட்குதா? சபரியோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சபரி மதங்க முனிவர் அப்படின்னு ஒரு முனிவருக்கு தொண்டு செஞ்சான். நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. மதங்க முனிவர் அப்படிங்கக்கூடிய ஒரு குருநாதருக்கு சபரி தொண்டு செஞ்சான். அவளுடைய தொண்டின் ஆழம் ரொம்ப பெருசு. சபரி எப்படி வாழ்ந்தான்னா, காட்டில் வாழ்ந்தவா, வேடுவர் குலத்தில் பிறந்தவா. அவளுக்கு கோழி, குருவி, குஞ்சு, பறவை அதை தான் அவளுக்கு சாப்பாடு. ஒரு நாள் மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் அந்த கோழி குருவிகளை பிடிக்கிறதுக்கு வந்துட்டான். எங்கும் இல்லாத ஒரு மன அமைதி கிடச்சி. ஒரு தவம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஏய் நான் தவம் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ வராத, போ போ போ, அதுக்கு பேர் தவம். வந்துட்டாங்க கையில் இடிச்சிட்டாங்க, கால் என்ன பண்ணுது இது, கை காலில் இடிச்சிட்டாங்க, என்ன பண்ணுது இது, கொஞ்சம் பிரயோஜனை பண்ணிக்க வேண்டியதான். பிரபு நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தவம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஆழமாக, அது மாதிரி போகணுமே தவிர ஐயோ கையில் அடிச்சிட்டாங்க, கால் அடிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் சபரி வந்து அங்கே வந்த உடனே மதங்கருடைய தவம் சபரியை என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலை குற்றம்ங்கிறது பெரிய தவறு, தன் ஊன் பெருக்கருக்கு பிரிதின் ஊன் உண்ணக்கூடாது, அந்த ஞானத்தை தந்துச்சு. சபரிக்கு ஞானம் தன் ஊனை பெருக்கிக் கொள்வதற்கு பிரிதின் ஊன் உண்ணக்கூடாது, அப்படி மாதிரி ஞானத்தை தந்துச்சு. அப்போ நம்ம இவ்வளோ காலமும் அடித்து கொன்று தின்னு எல்லாம் வாழ்ந்துருக்குறோமே, நம்ம வந்து இவங்களை தொட்டால் பாவமோ, இவங்க இருக்கிற இடத்துக்கு போனால் பாவமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக தன்னை தேற்றிக்கொண்டு சபரி வந்து எப்படியோ ஒரு வழியாக தன்னை தேற்றிக்கொண்டு தெரியாமல் போய் அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு துளிக்கணும், கூட்டணும், கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்படி தன்னை மறைத்து கொண்டு நினைக்கிறான். மதங்கள் என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம பிள்ளைங்க தான் இதை செய்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாரு. அந்த பிள்ளைங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நமக்கு முன்னால் சகோதர சீடன் செஞ்சுருக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் ஓடுது. அந்த அம்மா பூ வச்சு, பூஞ்செடி வச்சு, தண்ணி ஊற்றி அந்த 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 சோலைவனமாக ஆக்கிட்டாங்க. மதங்கள் பார்க்குறேன், என்னடா நாளுக்கு நாள் நம்ம தவச்சாலை வந்து ரொம்ப சாநித்தியம் ஆகிட்டு போதே, என்னடா காரணம் தெரியல சாமி. அவங்கண்டு தொளிச்சு கூட்டினானு என்னவோ தெரியல, இவங்கன்னு கோலம் போட்டானு தெரியல, இவங்கன்னு செடி வச்சானு தெரியல. அவங்க நம்ம என்ன செய்வோம்,
அம்மா இந்த பூ நல்லா இருக்கா, நல்லா இருக்குதா, நானாக்க வச்சேன். அம்மா இந்த செடி நல்லா இருக்கா, நல்லா இருக்கு தங்க, நானாக்க செஞ்சேன். சொல்லுமா சொல்ல மாட்டாமா? சொல்லும் தானே? சொல்லலை கண்ணு, யாருமே சொல்லலை. அவன் செஞ்சிருப்பான். ஏன்னா குருநாதர் வந்து நான் செஞ்சேன், நீ ஒன்றுமே செய்ய முடியாது கண்ணு. உன்னால் ஒரு சின்ன துரும்ப கூட அசைக்க முடியாது. அவன் ஆட்டு வச்சா நீ ஆடுவ, அவ்வளோதான். நீ ஒரு பொம்மை, அவ்வளோதான், அதை வச்சுக்கோ. அப்படி குருநாதர் வந்து பக்குவப்படுத்துகிறாரு. இப்போ இவங்க அப்படி சொல்லவும் ரைட். யாரா செஞ்சா? ஒருத்தவங்க உதவியை வாங்கிக்கிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுடா. அவங்களுக்கு என்ன தேவைன்னு செய்யணும். யாரா செஞ்சா இதை? அது சொல்லுங்கடா. தெரியலையே சுவாமி. தெரியாமல் நைட்டில் ஒரு நாள் இவ யாருக்கும் தெரியாமல் தொளிச்சு கூட்டுறதை பார்த்துட்டாங்க. உன்னை குருநாதர் கூப்பிட்றாரு. நான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். இல்லை படத்தில் கோழியத்தையும் ஆடத்தையும் மனசு எல்லாம் செஞ்சுட்டேனே, நான் போகலாமா? இந்த குருநாதர் அந்த பாடல் அதெல்லாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் உணராமலும் செய்த பிழைகளை எல்லாம் பொறுத்தருள்வாய் சாமியே சரணம் ஐயப்பா அப்படி சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் தான் வருது அந்த பாடல் வந்து இந்த வரியில் வருது. அவங்க கேட்குறாங்க. அப்போ புரிந்தும் புரியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் உணர்ந்தும் உணராமலும் செய்த பிழையெல்லாம் பொறுக்க வேண்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அந்த அம்மா வந்து மதங்கர் காலில் விடும். உனக்கு என்ன தாய் வேணும்? பிறவி காரணமாக நான் பல உயிர்களை கொலை பண்ணிட்டேன். உங்கள் சன்னிதானத்துக்கு விசேஷத்தினால எனக்கு என் தப்பு எனக்கு என்னென்னு புரிஞ்சிச்சு. அதுதாங்க எனக்கு தவத்தோடைய மேன்மை. நம்ம தப்பு நீ என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச, நம்ம தப்பு நமக்கு புரியணும். நான் இது செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சுட்டேன், உடனே என்ன செய்யணும்? போய் மன்னிச்சுக்க. அப்போ நான் அவனுக்கு ரொம்ப தொக்கா போயிருமா? நான் போய் மன்னிப்பு கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப தொக்கா போயிடும். நான் கேட்க மாட்டேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? தொக்கா போயிடும், ரைட்டு தான், கேட்க மாட்டேன். ஆண்டவன் முன்னால் அழுக்கணும். எனக்கு கேட்கக்கூட தெரியல. எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு ஐயா. எனக்கு கேட்கவே தெரியலை. இறைவன்கிட்ட கூட எனக்கு மன்னிப்பு கேட்க தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. அதனால் நான் என்ன செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும்? அது மாதிரி கேளுங்க. கேட்டுட்டு சொல்லார், ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் என்னை வந்து பண்படுத்துச்சு. மந்திரத்துடைய வலிமை அவ்வளோ ஆற்றல் மிக்கது. நானும் வந்து யூடியூப்பில் மட்டும் ஒரு 100 மந்திரங்களுக்கு குறைவில்லாமல் பதிவேற்றம் பண்ணியிருப்பேன். நான் நம்புகிறேங்கன்னு. எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியலை. அது எல்லாமே நானாக கண்டுபிடிச்சது இல்லை கண்ணு. வேத சுரூபமாக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த மந்திரங்கள். அப்போ சொல்ல எனக்கு எல்லாரும் உங்கள்கிட்ட வேத பாடம் எனக்கு கேட்பாங்கல்ல, எனக்கு அதை கேட்க தெரியாது. ஆனால் என்னால் அதை உணர முடியும் உங்கள் கருணையினால். ஏன்னா நீங்கள் சொன்னதை நான் பல வருஷ காலம் கேட்டுட்டேன். எனக்கு உணர முடியும். அதனால் என்னையை நீங்கள் அங்கீகாரம் பண்ணிட்டீங்கன்னா நானும் எல்லோரும் மாதிரி அந்த ஓரத்தில் தள்ளி இருந்துக்குவேன். இவங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அங்கே தள்ளி இருந்துக்கிறேன். என்னை உங்கள் கடைக்கண் பார்வை என் மேலே பட்டாலே போதும் சாமி, இன்னும் பிரச்சனை இல்லை. 10 பானா நீனும் வா பொண்ணேன்னு சொல்லிட்டார் அவர். அவன் வந்து எனக்கு இன்னொரு கைங்கரியம் வேணும். என்னையா? உனக்கு துணி வச்சு கொடுக்கணும் தங்க. இறைவன்கிட்ட குருநாதர்கிட்ட நீ அதுவும் செஞ்சிடறேன்ட்டார். துணி வச்சு கொடுக்குறான். அவன் வந்து துணி வச்சு. அப்புறம் வந்து ஒரு நாள் குருநாதருக்கு தெரிஞ்சு வச்சு நாம் என்ன போகிறோம் அப்படின்னு. அப்போ சீடர்கள் எல்லாரையும் விட்டு உனக்கெல்லாம் என்ன போகணும்? ஒருத்தர் சொன்னான், சாமி எனக்கு அஷ்டமா சித்தி வேணும் சாமி, வச்சுக்கப்போம். இன்னொருத்தர் வந்து கேட்டேன், சாமி நான் என்னை உணரணும், எனக்குள்ளே உங்களை உணரணும், வச்சுக்கப்போம். இன்னொருத்தர் வந்து கேட்டேன், கண்ணா மந்திர சித்தி வரணும், என் மந்திர ஆற்றலால் அந்த உலகத்தை ஆட்டி பிடிக்கணும், வச்சுக்கப்பா. கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. சபரி கடைசி, உனக்கு என்னம்மா? எனக்கு நீ தான் சாமி. சபரி கேட்டா, எனக்கு மந்திரம் தந்திரம் யோகம் எனக்கு நீ தான்ப்பா வேணும். நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, நீ என்னை கூட்டிக்கு வேணும். உனக்கு இன்னும் காலம் வரல கண்ணு. குருநாதர் சொல்ல, உன் காலம் இன்னும் வரல, எப்போ வரும்னு சொல்கிறேன். இன்னும் ராமச்சந்திரமூர்த்தி பிறக்கலை ராஜு, கவனம் வச்சுக்கோங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ராமச்சந்திரமூர்த்தி பிறக்கலை. ராமர் பிறந்து திருமணமாகி மனைவியை தொலைச்சிட்டு, காது கேட்குதா கண்ணு, கல்யாணமாகி
மனைவியை தொலைக்கிறதுக்கு இங்கே வருவார். அப்போ இந்த பாதை வழியே வருவார். அவர் வரும்போது அவர் முன்னிலையில் நீ உன்னுடைய யோக வலிமையினால் நீ பேரண்ட நாயகனை அடைவான்னு சொன்னார். இது பெரிய கதை. நான் உங்களுக்கு இவ்வளோ வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதே மாதிரி வந்தார். யார்? ராமர் வந்தார். நின்று சபரிட்ட கேட்குறாரு, அம்மா தாயே உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாம் குருநாதர் கருணையினால எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு. என் குருநாதர் சொன்னார், நீ சீதையை தேடி வருவ. அப்படி வரும்போது கொஞ்சம் சீதையை தேடி வரும்போது நீ சொல்லணும், இதை விட்டு கொஞ்சம் தள்ளி ரிஷிமுக பர்வதம்னு ஒரு இடத்துல இவரை வாலியை சந்தித்து அவனுடைய நட்பை பெற்றுக்கொண்டு நீ சீதையை எடுத்துகிட்டு வந்துடலாம் வீட்டுக்குன்னு நான் சொன்னதா சொல்லுன்னு சொல்லிட்டு போனார் என்னுடைய குருநாதர். அந்த ஒரு வாக்குக்காக வேண்டி நான் அந்த சரீரத்தை சுமந்துட்டுருக்கேன். என் குருநாதர் சொன்ன கட்டளை. சரி, அது எனக்காண்டி ரிஷிமுக பருவத்துக்கு போன்னு சொல்லிட்டல, எங்கிட்ட இருந்து நீ என்ன பெற? ஒன்றுமே வேண்டாம். என்னுடைய குரு என் கூட இருக்கிறாரு. ஆண்டை கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கணுங்கண்ணே. ஆண்டவன் உனக்கு கொடுக்கறதுக்கு காத்துக்க நிற்கும்போது இவனுக்கு பெறுதற்கு அங்கே ஒன்றும் இல்லை. அவங்க குருநாதர் எல்லாமே கொடுத்துட்டாரு ராஜா. புரிஞ்சா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. நான் எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை. இப்போ என்ன செய்யணும்? உன்னுடைய முன்னிலையில் என்னுடைய குருநாதர் கருணையால் பெற்ற யோக சித்தின் மூலமாக நான் பேரண்ட நாயகன் அடைவேன். ஒளிமயமாக அடைஞ்சிட்டாங்க. சபரி அவள் பேரில் எனக்கு ஒரு தீராக்காதல். தன்னுடைய யோக பலத்தால் குருநாதருடைய குரு பக்தியால் அவள் ஒரு உயரிய ஸ்தானத்துக்கு போயிட்டான். நம்மகிட்டே அந்த சரணாகதி இருக்கணும், அந்த நம்பிக்கை இருக்கணும். அவளும் கஷ்டப்படாமலாம் கண்டு இருந்திருப்பான். இது பெரிய கதை. நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்? அவள் பேர்லேயே இன்றைக்கி சபரிமலைங்கக்கூடிய மலையே இருக்கு. இப்போ இங்கே சபரிமலை ஐயப்பான்னு நம்ம சொல்கிறோம்னா அவளெல்லாம் நான் என்னுடைய குருவாலாம் நினச்சிருக்கேங்க. நான் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கேன். அதுக்காக வேண்டி இது சொல்ல வந்தேன். இந்த சபரிமலைக்கு ஐயப்பா, சாமியே ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சபரிமலை ஐயப்பா, சபரிகிரீசா சுவாமி சரணம் அப்படி சொல்லுவோம்ல. சபரிகிரீசனுக்கு சுவாமி சரணம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போது எனக்கு தெரியல. ஒரு நான் அங்கே ஊரில் சபரிமலை ஐயப்பன், நீ வாடா கண்ணு, என்னை பார்க்க வாடா அப்படின்னு சொன்னார். சாமி நான் வர முடியாதுலாம், எனக்கு கொஞ்சம் வயசு தானே ஆகுது, 50 வயசுக்கு பிறகு தானே வரேன்னு சொல்லியிருக்காங்க சாமி, நான் இப்போ எப்படி வருவேன்? வாடா, நான்லாம் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொன்னார். எதுக்கு? எனக்கு மலரும் நினைவுகள் அப்படியே வந்துருச்சு தங்க. நாளாடா உன்னைய கூட்டிட்டு போகிறேன் வாடானார். அங்கேருந்து போயிட்டேன். போய் சபரிமலைக்கு போயிருக்கேன். அங்கே எனக்கு சுவாமி குகை மாதிரி இருக்கிறாரு. அது ஒன்றுமே தெரியல கண்ணு. அங்கே கோயிலுக்குள்ளே எனக்கு எதுவுமே தெரியலை. பிரபு வான்னு சொன்னேன். இப்போ ஒன்றுமே தெரியல. அங்கேருந்து 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. ஒருத்தன் என்னை தூக்கி அந்த போலீஸ்காரன் தோளில் வச்சார். நேராக சபரிமலை இதை விட உள்ள கற்பனை பண்ணி பாருங்க. இதை விட உள்ள கொண்டாந்து ஒரு 5 குடம் 6 குடம் நெய் விடுறாங்க கண்ணு. அந்த நெய்யில் அந்த சபரிமலை ஐயப்பனுடைய இடது கையை இப்படி வச்சிருக்கிறாரு. அந்த முட்டில் கட்டின அந்த யோகப்பட்டம்னு பேர். முட்டில் கட்டின யோகப்பட்டம் அந்த அந்த கண் வழியாக விழிஞ்ச அந்த காதலை ஓடிய கருணை கண். அவர் என்னை எப்படி பார்க்குறாரு? பிரபு, எனக்கு வேறு எதுவுமே தெரியல. அந்த போலீஸ்காரி என்னை தூக்கி தோளில் வச்சுட்டு போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே கொண்டாந்து விட்டுட்டாரு. எனக்கு அந்த நெய் அபிஷேகத்தில் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிக்கிறேன், எங்கள் சித்தப்பெல்லாம் இந்த மாதிரி பார்த்தாங்கன்னா வெட்டி கொண்டுருவாங்க கண்ணு. வீட்டுக்குள்ளே நடையத்தமன் அவர் எது இங்கே நிற்கிறாரான்னு பார்க்குறேன். சபரிமலைக்கு வந்திருக்கிறாரா? நான் எங்கள் சித்தப்பா தேடுறேன். அல்ல வேலை வரல. ரொம்ப நேரம் கழிச்சு வரல அப்படின்ட்டு இவர் பண்ணின கருணையை நினச்சி பார்க்குறேங்கண்ணே. அங்கே அது பிறகு 3-4 தடவை கூட்டி வச்சார் வச்சுக்கலாங்கண்ணே.
போயிட்டு வந்தேன். இப்போ மலேசியா எங்கே, பத்துமலை முருகன் எங்கே, எனக்கும் பதம் நீந்தாண்டபதியே அப்படின்னு தண்டாயுதபாணி ஐயாவும் கருணையினால் எனக்கும் அவன் பதம் நீந்து, எனக்கு மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் பதம் நீந்திருக்கான். என்ன பதம்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதம் வந்து யாருக்கும் கிடைக்காத பதம். அதாவது நீங்கள் எல்லோரும் இப்படி கூடியிருக்கீங்களா, அடியவர் கூட்டம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க கண்ணு. ஆமாம், எங்களுக்குள்ளே இருக்க ஆளுக்கு எங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே உணர்ந்தவங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எங்களுக்குள்ளே நாங்கள்லாம் அடியவர் கூட்டம்னா அப்புறம் மித்த பேர் அடியவர் கூட்டம் எங்கே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை கண்ணு, ஒரு தரனாலும் வந்துட்டீங்கல்ல, அந்த அந்த அடியவராக இருக்கிறவங்களுடைய காற்றை சுவாசிச்சிருப்பீங்க தானே. இப்போ இந்த பத்துமலை ஐயப்பனுடைய காற்றை சுவாசிச்சிருப்பீங்க, பத்துமலை முருகனுடைய காற்றை சுவாசிச்சிருப்பீங்க. எத்தனை அன்பர்கள் இதை பணி செஞ்சுருப்பாங்க கண்ணு. அத்தனை பேருடைய சகாயத்தினால்தானே நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். அது எல்லாம் நீங்கள் செஞ்சுருப்பீங்க தானே. அது எல்லாம் உணர்ந்ததுனால நம்ம அடியவர் வருவதும் போவதும் அது உயிரோட இயல்பு. வைராக்கியம் ஏற ஏற உங்களுடைய மந்திர ஆற்றல் ஏற ஏற உங்களுக்கு அது இப்போ நிரந்தரமாக அது வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஏமா எல்லோரும் அடியவரணும். இப்போ பாருங்களேன், திருவாசகத்தில் ஒரு வாசகங்க, அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். ஒரு அடியவர் இப்படி இருக்கிறார், நடுவில் இருக்கிறார், சுற்றி எல்லோரும் நிற்கிறாங்க பாருங்கள், எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க. எல்லார் பார்வையும் அந்த அடியார் மேலே தானே படுது, எல்லார் பார்வையும் படுது பாருங்கள். இப்போ இப்படி வரிசையாக நிற்க வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வரிசையாக நிற்க வச்சுருந்தா நம்ம திரும்பி இந்த அடியோரை பார்க்கணும், இங்கே திரும்பி இந்த அடியோரை பார்க்கணும், அங்கே திரும்பி அடியோரை பார்க்கணும். இது அப்படி இல்லை பாருங்கள், நடுவில் இருக்கிறதுனால எல்லார் பார்வையும் இவங்க மேலே படுது. அதை இறைவன் வந்து எவ்வளவு, இப்போ நான் சொல்கிறது புரியுதா, இப்போ எல்லார் பார்வையும் நம்ம தண்டாயுதபாணி மேலே விழுது. எல்லார் பார்வையும் அடியார் நடுவில் இல்லைங்கய்யா. நான் வந்து உங்களை பாராட்டி சொல்லி அவங்ககிட்ட ஏதோ ஒன்று வாங்கிட்டு போவாங்க வந்திருக்கேன். உங்கள் அன்பு அது கட்டுப்பட்டு வந்திருக்குறாங்க. இந்த அடியோர் வந்து அக்கா எப்படி, இது என் தம்பி பொண்டாட்டி கண்ணு, அக்கா என் வீட்டில் வந்து திருவாசகம் பண்ணாமல் நீ எங்கேயும் காலடி எடுத்து வைக்கக்கூடாது. ஆமாம் கண்ணு, கட்டாயம் வருவேன் கண்ணு. நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா, அதை தாண்டி இங்கே வந்துட்டேன் பாருங்க. எதுக்கு, நீங்கள் அடியார் நடுவில் இருந்து பாருங்கள், எல்லார் பார்வையும் உங்கள் மேலே படுதாக்கில் இறைவன் வச்சுட்டார்ல. ஒரு வீட்டுக்கு கண்ணு மதினி வந்தால் எப்போ போவீங்க, சாயங்காலம் உங்களுக்கு பஜ்ஜி போட்டு தரட்டா வட, அவளையும் உபசரிக்கணும். அதுக்கு மேலே எப்போ போவீங்கன்னு கேட்கும்போதே அப்போ நம்ம லிமிட் இவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியுமில்ல ராஜா, எப்போ போவீங்க, உங்களுடைய பயணம் எப்போன்னு கேட்டேன்னா தெரிஞ்சு போச்சு. அவர் என்னை கூப்பிடும்போது நான் என்ன சொன்னேன், அவர் முன்னாலே கூப்பிட்டுருக்காரா, ஏற்கனவே அர்ப்பணிஜோதி ஆகவே இங்கே வெளியீட்டு விழா வச்சு நடக்குன்னு சொன்னாங்களா, எல்லாமே சேர்ந்து ஒரு 10 நாள் திருவாசகத்தை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு, ஐயா நான் 10 நாள் திருவாசகம் சொல்ல வரேன், ஆனால் எப்போன்னு சொல்ல மாட்டேன். அது ஏன்னா என் கண்ட்ரோலில் இல்லை, என் மனசு என் உடல் எல்லாமே அவன் வச்சுருக்கான். நீ வான்னு கூப்பிட்டான் சபரிமலையில், என்னை எங்கே கொண்டு நிறுத்தி அவன் கற்பூர ஆரத்தி காமிச்சான். இங்கே பாருங்கள், இங்கே யாருமே உள்ள அனுமதி கிடையாது, யாருமே உள்ள அனுமதி கிடையாதுங்க. கூட்டிகிட்டு போய் உள்ளே கொண்டு நிறுத்தி காமிக்கிறாருல. எனக்கு என்ன பெரிய, நான் கோயிலுக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டேங்கன்னு, நான் இந்த கோயில் ட்ரஸ்டியா, எனக்கு முன்ன பின்னே தெரியாது. என்னை கூட்டி கொண்டாங்க. அவர் சொல்லார், உங்கள் யூடியூப்பெல்லாம் நான் பார்த்து எனக்கு உங்களுக்கு தெரியுமா, நான் திருவண்ணாமலை சார்ந்தவன் தான் அப்படி சொல்கிறார். அப்போ நமக்கு வந்து நான் வருவதற்கு முன்னால் என்னை ஒரு அடியோர், இன்றைக்கி இவர் பூஜை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னை யாரும் கூட்டிகிட்டு போயிருக்க மாட்டாங்க. பூஜை முறைகள்லாம் மாறுமில்ல, ஒரு மாதத்துக்கு இருக்க இவர் பூஜை முறை இல்லை, வேறு ஒரு பையனோ அண்ணன் தம்பியோ வந்திருப்பாங்க, எனக்கு தெரியாதுல்ல. அவர் நம்ம யூடியூப்பை பார்க்க வச்சு பாமா தாய் அவர் கூட்டி போயிட்டாரா. அடியார் நடுவுக்குள்ளே இருந்தோம்னா எல்லார் பார்வையும் விழும் பார்த்தீங்களா. ஆனால் உடையாள் எதனால், உடையார் நடுவில் நீ எடுத்து தாயே பராசக்தி, நீ உனக்கு மாதொரு பாகனாக சிவனை வச்சுக்கிட்ட, உடையாள் நடுவில் அவனுக்கு ஒன்றையை கொடுத்துட்டு ஒன்றையை அவன் எடுத்துக்கிட்டான், ரெண்டும் சரியாக போச்சு. ரெண்டு பேரும் மாதர் குருடையான் போற்றி போற்றி, உமையாள் பங்கா போற்றி போற்றி, ரெண்டு பேரும் சேர்த்து அன்பர்கள் எல்லாம் போற்றி போற்றி போற்றிங்கிறாங்க சொல்லாங்களா. அப்புறம் எல்லாரையும் போற்றி சொல்லியாச்சு. அப்புறம் உடையாள் நடுவில் நீர்த்து, அப்புறம் என்ன, இருவரும் அடியார் நடுவில் இருக்கு.
பாருங்க மத்தியில் உட்காந்துட்டு 81 வயசு 88 வயசு அவங்களுக்கு இந்த வயசில் இது கொடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி பாலியத்தில் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது கண்ணு. இவங்களுக்கு பாலியத்தில் உங்களை வர்றதுக்கு நான் இல்லாட்டி இன்னொருத்தவங்க கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க. உங்கள் காசை போட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் யாருக்கும் காசு போடலை. ஆனாலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது, உங்கள் வயசு உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பாருங்கள், வீட்டில் விட மாட்டாங்க கண்டிப்பாக. அம்மா கூட போகிறீங்கனால விட்டுருக்காங்க, இல்லாட்டி வீட்டில் விடுவாங்களா? எங்கேயாவது போய் இடிச்சு பிடிச்சி வந்து எங்களை அசிங்கப்படுத்திடாது, எங்களுக்கு உங்கள் வீட்டில் வீச்சுன்னு போயிடுவேன். மகன் 4 பேர் கேள்வி வைப்பாங்க, மருமோட 4 பேர் கேள்வி வைப்பாங்க. ஒன்றும் இல்லையா, அந்த அம்மா கூட போகிறாங்க, என்ன வேலை அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி மாதிரி அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியும் பொன்னம்பலத்து கூத்தா. நான் என்ன எனக்கு அடியவர் நடுவில் இருக்கிறதுக்கு போதும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்று நான் என்ன நினைக்கிறேன், அடியார் நடுவில் தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே தெரியும். நீ கூட வேண்டாம்ட்டா இருக்கண்ணே, நீங்கள் 2 இருந்தால் அவங்கக்குள்ளே இருக்கீங்கல்ல. அதனால் சபரிக்குள்ளே அவங்க குருநாதருக்குள்ளே யோகா ஆற்றல், அந்த யோகா ஆற்றல் சிவத்தோடைய ஆற்றல். அப்போ எல்லாரையும் சேர்த்து சபரி வந்து அதை பெற்றுக்கிட்டான். அவன் அங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போன மாதிரி இங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அதனால் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது தானே. அதனால் நான் சொல்கிறேன், இப்போ வந்து நாம் இங்கே வந்து ஒரு 3 மந்திரங்கள், நம்ம வந்ததுக்கு கோயிலுக்கு எதுவும் தட்சணை கொடுக்கணும் தானே. நம்மளோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெரிய நுட்பம். நம்ம ரூபா அங்கே செல்லாது, இந்த ரூபா அங்கே செல்லாது. அப்போ ஒன்றுக்கொன்று மாற்றினா தான் முடியும். இப்போ நம்ம வீட்டில் நம்ம 5 கார் வச்சுருக்கோம், அங்கே போகும்போது அது செல்லுமா? 10 கார் வச்சுருக்கோம், அங்கே போகும்போது செல்லுமா? செல்லாது. மாற்றுவதற்கு இது மாதிரி சிவத்தலங்கள், வைணவத்தல், எது உங்களுக்கு பிடிச்சதோ அந்த தலங்கள். சிவம் வைணவங்கிறது அறியாமை காரணமாக நாம் கொள்கிற திருக்கோலங்கள், அவ்வளோ. போங்க அங்கே போய் என்னுடைய பணக்காரத்தனத்தை காமிச்சிட்டு நான் போய் கோயிலை கும்பிட்டுட்டு இனி விசேஷமாக கூட்டிகிட்டு போனாங்க. விசேஷம் நான் பாருங்கள், எந்த நகை நட்டு ஒன்றுமே போடலை. அவன் கூட்டிகிட்டு போயிட்டான் பார்த்தீங்களா? என்னால் கூட்டிகிட்டு போனான். உங்களையெல்லாம் நேசித்து அவன் கூட்டிகிட்டு போனான். உங்கள் புண்ணியத்தில் தான் நான் போனேன், நானாக போல கண்ணு. உங்களையெல்லாம் நேசிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான் இல்லையா? அதனால் நான் போய்கிட்டேன். அப்போ நீங்களும் நேசிங்க. கட்டாயம் உங்களையும் கொண்டு திருச்சென்னியில் கொண்டு வச்சிடும். கணவன் மனைவியை நேசிக்கிறதில்ல, மனைவி கணவனை நேசிக்கிறதில்ல, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகளை நேசிக்கிறதில்ல, பிள்ளைங்க தாய் தாப்பனை நேசிக்கிறதில்ல. எப்பவும் பிரச்சனை. அதை விட்டு நம்ம வெளியே வந்துடணும். அப்படி வர்றதுக்கு நம்மகிட்ட மந்திர ஜபம் இருக்கணுங்க. வாய் ரொம்பவே பேசக்கூடாது, வாய் பேசவே கூடாது. நான் உங்களுக்கு அடிக்கடி காசி யாத்திரையிலே சொல்லியிருப்பேன், நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். பச்சிம திக்கிலே ஆச்சாரியான் வைத்த பதம் இது. உங்களுக்கு இறைவனுடைய திருவடி வைத்த பதம் இந்த ஒரு இடத்துல இருக்கு. பச்சிம திக்கிலே ஆச்சாரியான் வைத்த பதம் இது. ஆச்சாரியான் பதம் வச்சானா? எங்கே வச்சான்? உச்சிக்கு கீழது, உள்ளாக்கு மேலது. வைத்த பதம் இது. இங்கே தான் இறைவனுடைய இருப்பிடம் இருக்குது தங்கம். யார் சொல்கிறா? திருமூல தேவநாயனார் சொல்கிறார். திருமூல தேவநாயனார் நமக்கு எப்படி வந்தார்? கையிலேருந்து வந்தார். எதுக்காண்டி வந்தார்? அப்படியே ஒரு ஜஸ்ட்டு அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியார். அகஸ்தியர் தென்பதிக்கு போனவர் திரும்பி வரலன்னு சொன்னாங்க. நானும் அவரும் போய் எங்களுடைய யோக அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளுவோம் என்னும் அனுபவத்திற்காக வேண்டி திருமூல தேவநாயனார் அகஸ்தியரை தேடி வந்தார்கள். அப்போ அடியார் பெருமை எத்தகையது? திருமூல தேவநாயனார் அகஸ்தியரை தேடி வரார்கள், அகஸ்தியரும் திருமூல தேவநாயனாரும் பேசிக்கிறாங்க. இப்போ அடியார் பெருமை எத்தகையது கவனித்து பார்த்தீங்களா? அப்போ இந்த அடியார் பெருமையை உணர்ந்துக்கிட்டு சரசரன்னு பேசவே கூடாது. உச்சிக்கு கீழது உள்நாக்கு வைத்த பதம் இது, வாய் திறவாதே அப்படின்ட்டு. வாயை பேசாதப்பா. இதை பற்றி எதை பற்றியுமே பேச வேணாம். நாக்கை வந்து மேலெண்ணத்தில் விட்டு வச்சு அவ்வளோதான். ஐயா என்ன மந்திரம்? துர்கா மந்திரம், ஐயப்பன் மந்திரம், என்ன உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அந்த மந்திரத்தை எப்படி சொல்லலாம். இப்போ நம்ம துர்கா மந்திரமும் அகஸ்தியர் மந்திரமும் இன்னொன்று என்ன சொல்லுவோம், பைரவி நேட்டான்னு நம்ம சொல்லலை குட்டி. பைரவி நமக்கு அடைக்கலம் கொடுத்து இந்த உச்சியில் இருந்து சொல்லிட்டு போங்கடா இந்த மலை மீதுன்னு சொல்லி அவன் நமக்கு கருணை பண்ணியிருக்கான். எப்போவுமே ஒரு மந்திரத்தை நம்ம வீட்டில் சொல்கிறதுக்கு ஒரு பலன், திருக்கோயிலில் சொல்கிறதுக்கு ஒரு பலன், ஆற்றங்கரை ஓரத்தில் சொல்கிறதுக்கு ஒரு பலன்,
கடலுக்கு அடியில்னு சொல்லிட்டு ஒரு மலையடி வரக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலான பலம் தவச்சாலையில்னு சொல்லிட்டு அப்போ இங்கே உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்க அருளாள பெருமக்கள் முன்னால் சொல்கிறதுக்கு நமக்கு குறுங்கலம் கிடச்சிருக்கு. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? துர்கா மந்திரம், அகஸ்தியர் மந்திரம் முதல்ல சொல்கிறோம், 2ஆம் தரம் பதஞ்சலி மந்திரம் 2ஆம் தரம் குருநாதர் 12 முறை சொல்கிறோம். ஐயா சொல்லலாம் தானே? சொல்லலாம் தானே தங்கம்? இதுக்கு இடையில உச்சிக்கு மேலே முருகன் இருக்கிறாரு. போய் பார்க்க போகிறவங்க ஏறி போய் பார்த்துட்டு வாங்க. ஏற முடியாதவங்க வீல் சேர் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் பேமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த கட்டணத்தை கட்டிட்டு முருகனை பார்த்துக்குவாங்க. நான் இங்கேருந்து இதை சொல்லிவிட்டு முருகனை வெளியே நின்று தரிசனம் பண்ணிக்கிறேன். மேலே போகிறவங்க நீங்கள் போயிட்டு வரலாம். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் அம்மா அங்கே ஏறும்.